வணக்கம். இந்த வீக்கெண்ட் நமது பயணம் 3 கோவில்களை நோக்கி. இப்போ நம்ம ஜீயபுரம், வயலூர் வழியாக ஜீயபுரமில் கட்டாயி இந்த கரூர் சாலை, திருச்சி கரூர் சாலையில் என்ட்ரு ஆகிறோம். திருச்சி சேலம் மார்க்கத்திலேயோ இல்லை திருச்சி கரூர் மார்க்கத்திலேயோ இருந்து வரவங்க இந்த கோயில்களை தரிசிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற கோவில் குளித்தலையில் இருக்கிற கடம்பனேஸ்வரர் திருக்கோயில். இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. இந்த குளித்தலை லெஃப்ட் இப்போ சர்வீஸ் ரோடு கட் ஆக போகுது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஆக்சுவலாக காவேரி பாலம் கீழே உள்ளே போயிட்டு அப்படியே கரூர் ரோட் போகும். அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் இப்போ கட் ஆகும். அந்த இடத்த இப்போ நாம் நெருங்கிட்டு இருக்கோம். குளித்தலை அப்படிங்கிறது குளித்தலைன்னு மாறி இருக்குது. இந்த பகுதிகளில் கடம்ப மரங்கள் நிறைய இருந்ததுனால இதை கடம்ப வனம் அப்படின்னு புராண பெயரில் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஈஸ்வரர் கடம்பனேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்காரு. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் டேர்ன் பண்ண உடனே நமக்கு அந்த கோயிலுடைய அற்புதமான தரிசனம் நமக்கு இப்போ தெரியும். திருச்சி கரூர் சாலை காவிரியுடைய தென்கரையை ஒட்டியே போயிட்டு இருக்கக்கூடிய சாலை. இந்த தென்கரையில் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த கடம்பனேஸ்வரர் கோயில். அம்மன் முற்றில்லா முளையம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கரூர் சாலையில் நான் நிறைய முறை பயணிச்சிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது எனக்கு தெரியாது. நண்பர் மூலமாக தான் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக மே மாதம் திரு ஈங்கோமலை போனப்போ அதோடைய வரலாறு படிக்கும் பொழுது இந்த கோயிலுடைய ஒரு டீட்டெயில் வந்தது. காலை கடம்பர், மத்தியான சொக்கர், அந்தி திரு ஈங்கோய் நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கோயில்களையும் ஒரே நாளில் நாம் தரிசிக்கும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும், அதே மாதிரி நல்ல புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டோம். இந்த 2 சாலைகளும் குளித்தலை அப்படியே டவுனுக்குள்ளே போகும். இப்போ நமக்கு கோவிலுடைய வலதுபுறத்துலேயோ அல்லது இடதுபுறத்துலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வண்டி வாகனங்களை நிறுத்தி கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு இந்த வலதுபுறத்தில் ஸ்பேஸ் இல்லாதனால நாங்கள் திரும்பிட்டு ஆப்போசிட் சைடில் அந்த கோயிலுக்கு இடதுபுறமாக இருக்கிற இடத்துல கார் நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு கடம்பனேஸ்வரரை பார்க்கலாம் அப்படின்னு நானும் என் நண்பர்களும் உள்ளே போனோம். இந்த தளத்தில் அகத்தியர், பிரம்மா, விஷ்ணு, திருமுருகர் பெருமான் எல்லாமே வணங்கினதாக சொல்கிறாங்க. இது திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான். ஆனால் குளித்தலை கரூர் மாவட்டத்தில் வருது. 3 கோவில்களையும் ஒரே நாளில் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம நேரத்தை ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு வரணும். இந்த கோவிலில் சப்த கன்னிமார்கள் சிவனுக்கு பின்னாடியே இருப்பாங்க. அதற்கு காரணம் இங்கே சப்த கன்னிமார்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு இந்த இடத்துல தான் அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதா சொல்கிறாங்க. நண்பர்களுடன் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு இங்கே வெளியில் இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்கள் பார்வைக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். கோவில் திறந்திருக்கும் நேரம், அப்புறம் அதே மாதிரி இங்கே காலை கடம்பர், மத்தியான சொக்கர், அந்தி திரு ஈங்கோய்நாதர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் பார்க்க வேண்டிய முதல் தலம் இது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கு. சிறப்பான தரிசனம் முடிச்சிட்டு இப்போது கோவிலுக்கு இடதுபுறமாக இருக்கிற அந்த சாலையில் குளித்தலை டவுன் நோக்கி போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம திரும்பினோன்னா குளித்தலை பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போவோம். ரைட் ஹேண்ட் சைடு ரோடு நம்ம ஐயர்மலைக்கு போகிறதுக்குரிய ரூட்டு. காலையிலேருந்து சாப்பிடாதனால டிஃபன் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இப்போ எங்களுடைய பயணத்தை ஐயர்மலை நோக்கி இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஐவர் மலை அப்படிங்கிற இயற்பெயர் ஐயர்மலையாக பிற்காலத்தில் மருவி இருக்குது. அங்கே ரத்னகிரீஸ்வரர் இருக்கார். அந்த மலை ரத்னகிரின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் இடதுபுற சாலையில் திருப்பி ஐயர்மலை நோக்கி பயணிக்க போகிறோம். குளித்தலையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் வரும். இப்போ நெருங்கியாச்சு. நம்ம வலதுபுறம் இந்த ரூட்டில் திரும்புகிறோம். இப்போ நமக்கு அந்த ஐயர்மலை பார்வை மிக அழகாக நமக்கு தெரியும். சுரும்பார் குழலி அப்படிங்கிறது தாயாருடைய சன்னதி, தாயார் பெயர். மூலவர் சன்னதி பார்க்கறதுக்கு முன்னாடியே வைர பெருமாள் அவரும் இருப்பார். பெருமாளை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மலை சுமார் ஒரு 1017 படிக்கட்டுகள் கொண்ட மலை. படிக்கட்டில் ஏறுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.
பெரும்பாலும் நாம் இந்த கோயிலை பார்க்குறது வந்து மதிய வேளையில் வர்றதுனால வெயில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நம்முடைய சக்தி கொஞ்சம் விரயமாகும். அதனால் நம்ம ப்ரிப்பேர்டாக வர்றது நல்லது. கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கலாம். இன்கேஸ் நமக்கு டூ மச் ஆஃப் டீஹைட்ரேஷன் இதெல்லாம் ஆகும்பொழுது நமக்கு சக்தி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் நம்ம கூட கொண்டு வரலாம். இந்த மலையை சுற்றி அழகாக கிரிவலப்பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுற்று பக்கத்து ஏரியாவிலேருந்து பௌர்ணமி டைம்ஸில் வந்து இங்கே நிறைய பேர் கிரிவலம் வருவாங்க போல். ஒரு 7 கிலோமீட்டர் கிரிவலப்பாதை இது. ரோப் கார் சர்வீஸும் இருக்குது. அட் எ டைம் வந்து ஒரு 4 ரோப் கார் போகும். ஒரு ரோப் காரில் 2 பேர் அமரலாம். மேக்ஸிமம் வெயிட்டு 160 கிலோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. 100% கான்ஃபிடென்ஸ் இருக்கவங்க மட்டும் இந்த மலை ஏறுங்க. அப்படி இல்லைன்னா ரோப் கார் சர்வீஸில் மேலே நம்ம போயிட்டு வரலாம். அருமையான இயற்கை சூழல் கொண்ட மலை. இப்போ நாங்கள் மெதுவாக மலை படிக்கட்டுகள் ஏற ஆரம்பித்தோம். இந்த ஏரியா கிராஸ் பண்ணி வலதுபுறத்தில் அந்த விஞ்ச் ரோப் கார் ஸ்டேஷன் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு வழி பாதைக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரோப் கார் ஸ்டேஷன் பார்க்குறோம். 2 பாதைகள் உள்ளன. நாங்கள் போகும்போது படிக்கட்டுகள் ஏறிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது ரோப் காரில் வரலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் நேரம் மிச்சம் பண்ணணும். போயிட்டு திருஇங்கோமலை வேறு ஒரு 500 படிக்கட்டுகள் ஏறணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயர்மலை காவிரியோட தென்கரை பக்கமாக அமைந்த கோயில். இப்போ தூரத்தில் நமக்கு நேராக திருஈங்கோமலை காவிரியோடைய வடக்கரையில் தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்முடைய பயணம் அங்கே தான் போக போகிறோம். கொஞ்சம் தூரம் ஏறிட்டு வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது. அழகான இயற்கை. படிக்கட்டு ஏறும்பொழுதே ரோப் கார் வந்தது. ஐயர்மலை குளித்தலை பக்கத்தில் ரோப் கார் லைனாக வருது. இந்த காலம் கொஞ்சம் காத்தடி காலமாக இருக்கிறதுனால காற்று ரொம்ப வீசுனா டெம்ப்ரவரியாக கொஞ்சம் நேரம் அதை நிறுத்துகிறாங்க. இல்லைனா பெர்மனெண்ட்டாக கூட அந்த சர்வீஸை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இந்த சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போது கிட்டத்தட்ட 650 படிக்கட்டுகள் ஏறியாச்சு. அந்த இடத்துல சப்த கன்னிமார்கள் கோவில் இருந்தது. கீழே ஒரு பாறை மாதிரி இறங்கி உள்ளே போய் பார்த்தா விநாயகர் சிலை இதெல்லாம் வச்சு பக்கத்துலேயே சப்த கன்னிகள் சிலை இருக்குது. அந்த சப்த கன்னிமார்கள் அந்த வளைவு தெரியுது நமக்கு. காவிரியிலேருந்து தினமும் தண்ணீர் வந்து குடத்தில் கொண்டு வந்து அந்த தண்ணீரால் தான் உச்சிக்கால பூஜை நடக்கிறதா சொல்கிறாங்க. இது இன்றைய வரைக்கும் தொன்று தொட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கம். நாம் கடம்பர் கோயில்கிட்ட காவிரி பார்த்தோம். அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்துக்கிட்டு நடந்தே 6-7 கிலோமீட்டர் வராங்க. இப்போது ரோப் கார் இருக்கிறதுனால அதில் மேலே போயிட்டுறாங்க போல். 1 மணிலேருந்து 2 மணிக்கு வந்து சாப்பாடு டைமில் கொஞ்சம் அந்த அர்ச்சனைகள்லாம் நிறுத்தப்படும். 4 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். அதுக்குள்ளார வந்துடுறது நல்லது. சுவாமி தரிசனம்லாம் திருப்தியாக பார்த்துட்டு இங்கே வலதுபுறத்தில் இருக்கிற மண்டபத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா 1 to 2 ரோப் கார் சர்வீஸ் கிடையாது. மெயின்டெனன்ஸ்க்காகவும் லஞ்சுக்காகவும் அது நிறுத்தப்படும். டிக்கெட் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அழகாக டோக்கன் நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த டோக்கன் நம்பர்ஸ் ரேஞ்சு கூப்பிடும்பொழுது நம்ம அந்த ரோப் காரில் போயிட்டு உட்காந்து பயணிக்க வேண்டியது தான். இப்போ அந்த சார்ஜ் டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். ரோப் கார் இங்கே வந்து சேர்றதையும் மறுபடியும் இங்கேருந்து கிளம்புற அந்த கிளிப்ஸையும் உங்கள் பார்வைக்காக எடுத்தேன். இங்கே மேலே குரங்குகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த அர்ச்சனை பொருட்கள் கொண்டு வரவங்க, முக்கியமாக பழங்கள் இது மாதிரி பொருட்கள் கொண்டு வரவங்க பேகுக்குள்ளே வச்சு தெரியாமல் கொண்டு வாங்க. குரங்குகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா மக்கள் இருக்கிற பகுதியை அவாய்ட் பண்ணிவிட்டு தள்ளி போயிட்டு ஏதாவது பழங்கள் கொடுக்கலாம். இப்போ ரோப் காரில் நாங்கள் இறங்குகின்றோம். கீழே மட்டும் பார்க்காதடா கைப்புள்ள. இங்கேருந்து இந்த வியூ பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கிரிவலப்பாதை மிக அழகாக தெரியுது கீழே. விமானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது ரோப் கார் ஜேர்னி. இந்த ரோப் கார் ஜேர்னி ஒரு 5 நிமிடங்கள் நீடிக்கும். இதில் பயணிக்கும் பொழுது சுற்றி இருக்கிற இந்த இயற்கை காட்சிகள் நம்ம மனசை கொள்ளை அடிக்குது. நான் பயணிக்கிற பக்கத்தோட எதிர்ப்புறமாக உட்காந்துருந்தேன். இப்போ இது என்னுடைய இடதுபுற வியூ. இப்போ வலதுபுறத்தில் அந்த ஐயர்மலை கவர்மெண்ட் ஸ்கூல் பார்க்குறோம். ரொம்ப அற்புதமாக தெரியுது அந்த கிரவுண்டெல்லாம். ரோப் காரில் கீழே இறங்கியாச்சு. இங்கே கீழே இருக்க ஸ்டேஷன் இறங்கிட்டு இருக்கோம்.
படிக்கட்டுகள் ஏறும் பொழுது செருப்பு போடாமல் தான் போகணும். அதனால் அந்த சூடை தாங்குகிற அளவுக்கு நாம் தயாராக போகணும். ஒரு 50-60 படிக்கட்டுக்கு ஒரு முறை வந்து மண்டபங்கள் இருக்குது. அங்கே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இருந்தாலும் நிறையா நமக்கு அந்த வெயில் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். திருச்சிக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு அற்புதமான கோயில். இது வரைக்கும் நான் வந்ததில்லை. நானும் இன்றைக்கி தான் முதல் முறை வரேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போது இங்கே தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எங்களுடைய பயணம் காவேரி வடக்கரையில் திருச்சி சேலம் ரோட்டில் அமைந்திருக்கிற திரு ஈங்கோய் மலை நோக்கி போகிறோம். இப்போ நம்ம வந்த பாதையிலேயே குளித்தலை நோக்கி போக போகிறோம். அதனால் இடதுபுறமாக திரும்பி மறுபடியும் ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் பயணிக்க போகிறோம். நம்ம முன்னாடி அந்த கடம்பர் கோயில் பார்த்துட்டு லெஃப்ட் எடுத்தோம். இப்போ அந்த ஏரியா வந்த உடனே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டுவர்ட்ஸ் அந்த காவேரி பாலம் நோக்கி போவோம். முசிறியை நோக்கி போவோம். மதிய உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக பயணிக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் அந்த குளித்தலை முசிறி காவேரி பாலம் அடைஞ்சிடுவோம். அதை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம சேலம் ரோடை ரீச் பண்ணி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னா நமது வலதுபுறத்தில் திரு ஈங்கோய் மலை நாம் பார்க்க முடியும். காவேரி பாலம் கடந்து விட்டோம். இப்போ வந்து நம்ம இடதுபுறம் திரும்பணும். மறுபடியும் இடதுபுறம் திரும்பி திருச்சி சேலம் ரூட்டில் இன்டர்செக்ட் ஆக போகிறோம். இப்போது நேரம் மதியம் 3:30 மணி நெருங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம சேலம் ரூட்டில் வலது பக்கம் திரும்பின உடனே நமக்கு அந்த திரு ஈங்கோய் மலை நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு கிலோமீட்டர் பயணித்தோன்னா அந்த இடத்த அடைஞ்சிடலாம். இப்போது வலதுபுறம் வளையணும். வாகனங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒதுங்கி நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு இடதுபுறமாக ஒரு சேலம் பஸ்ஸு பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ரோட்டில் கவர்மெண்ட் பஸ்ஸே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வரும். நம்ம போயிட்டுருக்கும்பொழுது எதிர்த்தாப்பில் வழி கொடுக்காமல் முந்திக்கிட்டு வருவாங்க. அப்படி வருவாங்க. ஒரு வழியாக வாகனங்கள்லாம் கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரு ஈங்கோ மலை பார்வை நமக்கு அற்புதமாக தெரியுது. இது 2 மலைங்க கொஞ்சம் ஒட்டினாப்பில் இருக்கும். இப்போ நமக்கு கோவில் இருக்கிற இந்த திரு ஈங்கோய் மலை ரொம்ப அற்புதமாக தெரியுது. இந்த ரூட்லேயே நேராக போயிட்டு அப்படியே இடதுபுறம் திரும்பி நம்ம வாகனங்களை வந்து பார்க் பண்ணிவிட்டு மேலே ஏறும்பொழுதே இடதுபுறத்தில் கீழே இங்கே போகர் சன்னதி இருக்கும். வலதுபுறத்தில் அந்த பந்தல் போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிராஸ் பண்ண உடனே இடதுபுறத்தில் போகர் சன்னதி இருக்கும். அதை தாண்டி படிக்கட்டுகள் நம்ம ஏறணும். 500 படிக்கட்டுகள். காலையில் குளித்தலையில் இருக்கிற கடம்பனேஸ்வரர் கோயில் பார்க்கணும். மதியம் சொக்கர், அதாவது ஐயர் மலையில் இருக்கிற சிவனை பார்க்கணும். மாலையில் இந்த திரு ஈங்கோ மலை வந்து பார்க்கணும் ஒரே நாளில். அப்படி பார்த்தா நினைத்தது நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தோம். திரு ஈங்கோ மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களுடன். காவிரியுடைய வடக்கரையில் அமைந்திருக்கின்ற 500 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு சிறு குன்று இந்த திரு ஈங்கோய் மலை. இங்கே அகத்தியர் வந்து ஈரூபத்தில் வந்து சிவனை வழிபட்டதால் திரு ஈங்கோய் மலை அப்படிங்கிற பெயர் பெற்றுச்சு. தூரத்தில் அங்கே நாம் பார்த்துட்டு வந்து அந்த ஐயர் மலை தெரியுது. காவிரியுடைய தென்கரையில் ஐயர் மலையை பார்த்துட்டு வந்துட்டு திரு ஈங்கோய் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த கோயில் வந்தாச்சு. முன்னாடியே ஃபோன் பண்ணி ஐயருக்கு சொல்லிட்டோம் நாங்கள் வர்றது. ஏன்னா சமயத்தில் அவர் வந்து சீக்கிரமாக இறங்கிடுவார். அதனால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. 5-5:30 சமயத்தில் இறங்கிடுவார். இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறதுனால எப்படியும் ஒரு 5:45 வரைக்கும் இருப்பார். நேரத்துக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் இறங்கலாம். அதனால் வந்து ஒரு 4 மணி ரேஞ்சில் வந்துடுறது நல்லது ஈவினிங்கில். ஸ்ரீ மரகதாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திரு ஈங்கோய் மலை, முசிறி, திருச்சிராப்பள்ளி. இந்த மண்டபம் தாண்டி வலதுபுறம் திரும்பினோன்னா நம்ம மூலவர் சன்னதிக்கு போகலாம். பாடல் பெற்ற தலம் பதிகங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். மூலஸ்தானத்துக்கு டயகனல் ரைட்டில் இந்த பதிகங்கள் நாம் பார்க்க முடியும். இந்த பதிகங்களுக்கு எதிர்ப்புறமாகவும் பதிகங்கள் நாம் பார்க்க முடியும். அதை பதிச்சிருக்காங்க. திரு ஈங்கோய் மலை கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
குளித்தலை கடம்பர் கோயில்லையும் ஐயர் மலையிலையும் கூட்டம் நிறையா வர்றதால அங்கே நமக்கு இந்த அர்ச்சனை பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கிடைக்கும். ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து கூட்டம் அவ்வளோவா வர்றதில்லை. அதனால் இங்கே வரும்பொழுது நீங்கள் ஏதாவது பூஜை பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும்னா அந்த பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வர்றது மிக மிக நல்லது. அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயில் பிரகாரத்தை ஒரு வலம் வரலான்னு அப்படியே மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே கட்டுமான பணிகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. கீழே ஆணிகள்லாம் இருக்கும், பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அநேகமாக நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது வேலையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவிலை அடைய கண்டிப்பாக படிக்கட்டுகள் ஏறி மட்டும்தான் வர முடியும். இந்த கோவிலுக்கு 2வது முறையாக வரேன். ஆனால் முதல் 2 முறைகள் வரும்பொழுது அந்த கோயில் பூட்டுற டைமில் வந்ததுனால இந்த பிரகாரம்லாம் சுற்ற முடியல. இன்றைக்கி தான் முதல் முறையாக இந்த ஏரியாவை சுற்றி பார்க்குறேன். இப்போது வலதுபுறத்தில் நமக்கு மரகதாம்பிகை அம்மன் சன்னதி இருக்குது. மூலவர் சன்னதிக்கு இடதுபுற சுவரில் அந்த பதிகங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. மேலே திரு ஈங்கோய் மலை அந்த மேலே கோயிலுக்கு பக்கத்துலேயே சுற்றி வர மாதிரி ஒரு ஏரியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கட்டுமான பணிகள் நடக்கிற அந்த உட்பிரகாரம் சுற்றி வந்தோம். அந்த காம்பவுண்டுக்கு வெளியிலேயே ஒட்டினாப்பில் ஒரு குட்டி கிரிவல பாதை மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா லெஃப்ட்டு அந்த சைட்லலாம் கீழே ஓப்பனாகவே இருக்கும். ஆடுங்க மேய்ஞ்சிட்ருக்கு. இன்றைய பயணம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. காலையில் குளித்தலை கடம்பனேஸ்வரர், மதியம் நமக்கு அங்கே நேராக தெரிகின்ற ஐயர் மலை ரத்னகிரீஸ்வரர், மதியம் சொக்கரும்பாங்க. 3வதாக மாலையில் இந்த திரு ஈங்கோய் மலை மரகதாச்சலேஸ்வரர் வந்து பார்த்தாச்சு. இந்த 3 கோயில்களையும் ஒரே நாளில் தரிசிக்கும் பொழுது நாம் நினைத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்குங்கிறாங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் வரலாம். 3மே திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் தான் இருக்குது. குளித்தலை திருச்சிக்கு மிக அருகில், கரூர் மாவட்டத்தில் வரும். அந்த ஏரியாவை சுற்றி தான் இந்த 3 கோயில்களும் இருக்குது. கீழே இங்கே பார்க்குறது போகர் சித்தர் சன்னதி. திரு ஈங்கோய் மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இறைவன் அருளால் இன்றைக்கி திட்டமிட்டபடி 3 கோயில்களையும் சிறப்பாக பார்த்துட்டு சுவாமிகளெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மலைக்கு கீழே ஒரு சாலை இருக்குது. அது திரு ஈங்கோய் மலை ஊர் அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்கும். இது ஒரு கிரிவல பாதை மாதிரி இருக்குது. அதனால் போகும்பொழுது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வந்த வழியை பிடிச்சி அப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் அடித்து இப்போ வந்தாச்சு. எதிர்ப்புறமாக வந்துட்டோம். இப்போ இடதுபுறம் திரும்பி திருச்சி சேலம் ரோடில் திருச்சி நோக்கி எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த அற்புதமான கோயில்களை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த காணொளி நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி சில கோயில்கள் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இனிமேல் வரக்கூடிய பதிவுகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவிடுறேன். இதுவரை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.